40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களின் ஆச்சரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் அதே போல ஒரு ஆச்சரியமான தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை உற்சாகமாய் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அன்பு சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு வேதாகமத்தில் சுவையை மாற்றின அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகின்றோம். அருமை சகோதரரே, வேதாகமத்துல சுவையை மாற்றின அற்புதங்கள் எத்தனை காணப்படுகிறது? சுவையை மாற்றின அற்புத நிகழ்வு 3 நிகழ்வு காணப்படுகிறது. சரி, இந்த நிகழ்வை தான் நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோம். முதலாவது எந்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம்? முதலாவது ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகின்றோம். அந்த அற்புதத்துக்குரிய வசனத்தை வாசித்து பிற்பாடு அது என்ன அற்புதம் நான் சொல்றேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வாக்கியங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இந்த வசனத்திலிருந்து முதலாவது அற்புதம் மாராவின் கசப்பான தண்ணீர் மதுரமான இனிப்பான அற்புதம் என்று நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்து புறப்பட்டு செங்கடல் வழியாக நடந்து வந்து 3 நாள் தண்ணீர் இல்லாம இருக்கிறாங்க. கிடைத்த தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது இனிப்பான சுவைக்கு மாறினதை பார்க்க முடிகின்றது. இந்த நிகழ்விலிருந்து கசப்பான சுவையை இனிப்பாக ஆண்டவரால் மாற்ற முடியும். சுவையை மாற்றுகிற தேவன் நம் தேவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது அற்புதத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இரண்டாவது அற்புதம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலிருந்து 23ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நான் வாசிக்கின்றேன். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. இந்த வார்த்தையின்படி எலிசா தீர்க்கதரிசி கெட்ட குடிப்பதற்கு ஏதுவல்லாத சுவையுள்ள தண்ணீரை குடிப்பதற்கு ஏதுவான ஆரோக்கியமான தண்ணீராக மாற்றினதை பார்க்க முடிகின்றது. தண்ணீர் கெட்டது என்று சொல்லப்படும் போது அந்த தண்ணீரில் விஷத்தன்மை இருந்ததையும் தண்ணீர் குடிப்பதற்கான ஏற்ற சுவையில் இல்லாமல் இருந்ததையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சுவையோடு இருந்ததை ஆரோக்கியமான சுவைக்கு எல்லோரும் குடிக்கக்கூடியதற்கும் எல்லோரும் ஆரோக்கியம் அடைவதற்கும் ஏதுவாக மாற்றினதை நாம் பார்க்கலாம். இங்கேயும் ஆண்டவர் சுவையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவராக நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் கெட்டதா இருந்துச்சு. அந்த தண்ணீரின் சுவையும்
சாவுக்கு ஏதுவான அந்த விஷத்தன்மையும் போவதற்கு சரி. புது தோண்டியில் ம். உப்பை போட்டு நீருற்றியில் போடுவதை பார்க்க முடிகின்றது. சரி. பிற்பாடு அதன் ம். சுவை ஆரோக்கியம் அடைந்ததை பார்க்கலாம். ஓகே. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ம். மாறாவின் கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு ஆமா. ஒரு மரத்தை வெட்டி போடுறாங்க. ஆமா. இதுல அந்த தண்ணீர் கெட்டதாகவும் சாவுக்கு எதுவான சுவையோடு இருந்ததை மாறுவதற்கு உப்பு போடுறத ஆமா. பார்க்க ம். முடிகிறது. மூன்றாவது அற்புதம் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசிக்கலாம். ம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41ஆம் ம். வாக்கியங்களை நான் வாசிக்கின்றேன். ம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41ஆம் வாக்கியங்கள். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷமில்லாமற் போயிற்று. இந்த வசனத்திலிருந்து மூன்றாவது அற்புதம், சாவுக்கு ஏதுவான சுவை உள்ள அந்த கூழ் மாற்றப்பட்ட ம். அற்புதம் என்று நாம் பார்க்கின்றோம். சரி. இந்த நிகழ்வை நாம் தெளிவாக பார்க்கும்போது பஞ்சத்தின் காலத்தில் ஒரு பெரிய பானையை வைத்து ம். கூழ் காய்ச்சுகிறார்கள். அதிலே சில பேய் கும்மட்டி காய்களையும் அதிகமாக ம். போடுகிறார்கள். அதை யாராலும் சாப்பிடத்தக்கதான சுவையில் இல்லாமலும் ம். அது சாவுக்கு ஏதுவானதாகவும் இருந்தது என்று சரி. அவர்கள் கத்தினதை நம்மால் பார்க்க ம். முடிகின்றது. ம். ம். இந்த இடத்துல அதன் சுவையை, அதன் விஷத்தன்மையை ம். போக்குவதற்கு மாவை எலிசா போட சொல்வதை பார்க்க முடிகின்றது. சரி. பிற்பாடு சாப்பிடுவதற்கு ஏதுவான ம். சுவையோடு ஆரோக்கியமான ம். கூழாக அது சரி. மாறிற்று என்று பார்க்கின்றோம். ம். இதுதான் 3 அற்புதங்கள். முத அற்புதம் கசப்ப ம். இனிப்பான தண்ணீரா மாற்றுவதற்கு ஆமா. எதை போட்டாங்க? அந்த மரத்தை வெட்டி போட்டார்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. தண்ணீர் கெட்டதாக எரிகோவில் இருந்தது. அது ஆரோக்கியமுள்ள தண்ணீராய் மாறுவதற்கு எதை போட்டாங்க? உப்பு எடுத்து போட்டாங்க. உப்பு எடுத்து போட்டாங்க. இந்த பெரிய பானையில் கூழ் சாவுக்கு ஏதுவான கூழாக இருந்தது. ம். ஆனால் அது சாப்பிடத்தக்க கூழாக அற்புதம் செய்வதற்கு என்ன போட்டாங்க? மாவு எடுத்து போட்டாங்க. மாவு எடுத்து போட்டாங்க. இப்படியாக இந்த 3 அற்புதங்களையும் நீங்க உத்து சரி. பார்த்தீங்க அப்படின்னா, ம். குடிப்பதற்கும் சரி, சாப்பிடுவதற்கும் சரி, ஏதுவல்லாத சுவையோடு இருந்ததை ம். ஆண்டவர் சில சிறிய பொருட்களின் மூலமாக அற்புதமாக ஆரோக்கியமான, சாப்பிடத்தக்க, இனிப்பான, சுவையுள்ள பொருளாக மாற்றுவதை பார்க்க முடிகின்றது. ஆமென் சகோதரரே. நல்ல காரியங்களை குறித்து நல்ல அருமையான ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணோம். சுவையை மாற்றின அற்புதங்கள் அப்படின்ட்டு 3 அழகான நிகழ்வுகளை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொன்னீங்க. இப்போ நம்ம இதிலிருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? ரொம்ப அழகான ஆவிக்குரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ம். உணவின் சுவையை ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்பதை மட்டும் அல்லாமல், ம். உள்ளத்தின் சுவையை, வாழ்க்கையின் சுவையையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ம். இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வசனம் ஒன்று வாசிக்கின்றேன். ஓகே. பிற்பாடு நம்ம தியானிக்கலாம். சரி. ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நகோமி என்ற பெண் தன் வாழ்க்கையை கசப்போடு ஒப்பிடுவதை பார்க்க முடிகிறது. என் வாழ்க்கை கசப்பான சுவையுள்ளதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தன் கணவனை இந்த பெண் இழந்து விட்டாள். தன்னுடைய 2 மகன்களையும் இந்த பெண் இழந்து விட்டாள். அப்ப உறவுகளின் இழப்பு வாழ்க்கைய கசப்பாக்குது. கணவனையும் இழந்துட்டாங்க, தன்னுடைய 2 மகன்களையும் இழந்துட்டாங்க அப்படின்னா பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமாக பின்தங்கிய நிலைதான் இருக்கும். அப்ப பொருளாதார ரீதியாகவும் அவங்க வாழ்க்கை கசப்பா இருக்கு, உறவுகள் ரீதியாகவும் அவங்க வாழ்க்கை கசப்பா இருக்கு. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடலில் உள்ள வியாதி கசப்பான வாழ்க்கை அனுபவமாக இருக்கும்.
இப்படி வாழ்க்கையின் சுவை சிலருக்கு பொருளாதார ரீதியாக கசப்பா இருந்தாலும், உடலில் உள்ள வியாதியினால் கசப்பாக இருந்தாலும், உறவுகளின் பிரிவோ, முறிவோ, இழப்போ கசப்பாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்படி எவ்விதமான வாழ்க்கை கசப்பில் நாம் இருந்தாலும், நம் வாழ்க்கையின் கசப்பான சுவையை யாரால் மாற்ற முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதே நிச்சயமான உண்மையாக இந்த அற்புதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், சகல விதமான கசப்பும் துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் உள்ள தீய பண்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், வெறுப்புகள், பெருமைகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட எல்லா தீய பண்புகளும் கசப்பு என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த வாழ்க்கையில் உள்ள பாவத்தன்மையான உள்ளத்தில் உள்ள தீய பண்புகளும் கசப்பாகத்தான் நம்ம இதயத்துல இருக்கு. உள்ளத்தின் கசப்பாகிய இந்த தீய பண்புகளையும் மதுரமான காரியமாக மாற்ற, சுவையாக மாற்ற யாரால முடியும்? ஆண்டவரால நிச்சயமா முடியும். அப்ப பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், வாழ்க்கையின் கசப்பை கடந்து போனாலும், இல்ல உள்ளத்தில் பாவ சுபாவமான கசப்பை உடையவர்களா இருந்தாலும், சுவையை யாரால் மாற்ற முடியும் என்றால் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்ற நிச்சயத்தை இந்த அற்புதங்கள் கூறுகிறது. அருமை சகோதரரே, சுவையை மாற்றக்கூடிய அற்புதங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு தங்களுடைய கசப்பான வாழ்விலிருந்து ஒரு மதுரமான வாழ்க்கையை நிச்சயம் தேவனால் மாற்றக்கூடும் என்ற ஒரு புத்துணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஒருவேளை உறவுகளினால் உண்டான கசப்போ, பொருளாதார ரீதியான கசப்போ, உடலில் உள்ள வியாதியினால் கசப்போ, உள்ளத்தில் உள்ள பாவத்தினால் கசப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், கசப்பை இனிப்பான சுவையாக மாற்ற வல்லமை கொண்ட உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் சுவையை மதுரமாக நீர் மாற்றி தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அடியேனுக்கு ஒவ்வொருவரும் கடந்து வரக்கூடிய பாடுகளும் கஷ்டங்களும் அறியேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிற பரலோகத்தின் தேவன் எல்லாருடைய வாழ்க்கையின் கசப்பையும் நீக்கி மதுரமாக மாற்ற எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை நிச்சயமாய் நீர் கேட்டருளும். தாழ்மையோடு ஏறடிக்கிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரரே, மீண்டும் சந்திப்போம். நன்றி சகோதரரே. பிரியமான நேயர்களே, இந்த அற்புதத்தில் உள்ள ஆச்சரியம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு இனிப்பான, ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் இதே போல ஒரு அற்புதத்தின் ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் குடும்பத்தையும் விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.